நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மன மகிழ்ச்சி நாளின் காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம்ப்பா. கடந்த இரவெல்லாம் எங்களை கண்மணி போட்டு பாதுகாத்து கடந்த வாரங்கள் எல்லாம் கர்த்தர் எங்களை நடத்தி வந்து ஆண்டவர் இந்த வாரத்தின் முதலாவது நாளிலே உம்மை தேடி வந்திருக்கிற உங்களுடைய ஜனமாகிய எங்களை நீங்க நினைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க எங்களை ஒரு விசு கூட ஆண்டவரை நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் பலவீனவர்கள், நாங்கள் குறைவானவர்கள். ஆண்டவரே, நீர் நிறைவானவர், நீர் பலமுள்ள தேவன். ஆண்டவரே, நீ வந்து இந்த இடத்துல உயர்ந்து இருக்கும்படிக்கு உண்மை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தர் ஆண்டவரே, 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 பரிசுத்தர் அப்பா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் ஆண்டவரே. கேருபிகள் சேராபிகள் மத்தியில இருக்கிறவர் பரிசுத்தர் ஆண்டவரே. பரிசுத்த அலங்காரத்தோடு கூட நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும். உங்கள் மனம் புதிதாக்குகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, உங்கள் இருதயம் சுத்தமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ராஜா. ஆண்டவரே, சுத்த இருதயத்தை, சுத்த எண்ணத்தை, சுத்த சிந்தையை கர்த்தர்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரே மனமும் ஒரே இருதயமும் கர்த்தர்களுக்கு தரும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். நாங்கள் கொஞ்ச ஜனமா இருந்தாலும் உண்மையாக உம்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு அனுகூலப்பாங்க. கனமகிமை துதிப்புகள் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. நமக்கு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். பிளாரன்ஸ் ஒருமனால வந்து பாடல்கள் அல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தலாம். கரங்களை உற்சாகமாக தட்டி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துவோம். இன்பம் நீரே
நன்றியாய் நம்ம ஆண்டவரை துதிக்கிற நாள் வந்திருக்கிறோம். இன்னொரு சில பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல
சங்கீதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 46வது சங்கீதம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அதில் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் பூமியின் கடைமனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடுத்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நாம் யாரும் சேர்ந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 46வது சங்கீதம் முதல் வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் தான் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். நம்ம ஆபத்து நேரத்துல நம்ம கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஒரு பாதுகாப்பா கர்த்தர் தான் நமக்கு இருக்கிறார். எப்படி ஒரு கோழி குஞ்சுகளை அந்த சிறைகளை மூடி பாதுகாக்குதோ அதே போல கர்த்தர் நம்மையும் ஆபத்து நாளில் நமக்கு ஒரு அடைக்கலமா இருந்து பாதுகாக்கிறது மாத்திரம் இல்லாம பலனா இருக்கிறார். நம்ம சரீரத்துக்கு பலனா இருக்கலாம், ஆத்மா பலவீனங்களா இருக்கலாம். ஆனால் எல்லா பலவீனங்களும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு நமக்கு அந்த நேரத்துல ஒரு பலனா இருக்கிறது மாத்திரம் இல்லாம ஆபத்து காலத்து அனுகூலமான துணையமானவர். சாதாரணத்துல ஒரு துணையா நம்ம இருக்கிறது ஆபத்து நேரத்துல இருக்க உதவிதான் ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா அந்த நேரத்துல நம்ம மனுஷங்களை போய் கேட்கும் போது அவங்க உதவி செய்யாம நம்ம கைவிட்டு இத்தோட நம்ம நின்று இருக்கலாம். ஆனா கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு அந்த ஆபத்து நேரத்துல அனுகூலமான துணையமானவர். அவர் தான் நமக்கு துணையா இருக்கிற அந்த நேரத்துல நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம யோசிக்கும் போது தவிக்கும் போது கூட கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்து நமக்கு ஒரு துணையா இருந்த அந்த பிரச்சனையில இருந்தோ ஒரு வியாதி நேரத்துல இருக்கலாம், எதனா பிரச்சனையா இருக்கலாம். ஆனா கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு அனுகூலமாக துணையா இருந்து அதிலிருந்து நமக்கு விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். 7வது வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் அவர் சாதம் இல்ல, ஒரு சேனைகளோட கர்த்தர் 1000 தூதர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். அவர் நம்ம கூட இருக்கிறார். நம்ம யார் இருந்தாலும் இல்லாக்காட்டியும் நம்ம கூட கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், சாதாரண அடைக்கலம் கூட இல்ல, உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். நம்ம எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்பொழுது நமக்கு ஓடி உதவி செய்கிறவர் யாருன்னா முதல்ல கர்த்தர் தான். அப்புறம் வருஷம் உதவி வரும். ஆனால் கர்த்தர் எடுத்து நமக்கு ஒத்தாசி வரும்போதுதான் அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா நம்மளை பாதுகாக்கிறார். 10வது வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நம்ம அமர்ந்து கர்த்தர் மாத்திரம்தான் தேவனா இருக்கிறார். அவரை அறிந்து கொள்ளும் போது அவருடைய கிரியை நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். ஆனாலும் கர்த்தரை நோக்கி நம்ம அமர்ந்து ஒவ்வொரு நாள் ஜெபிக்கும் போது அவரை பற்றி நம்ம கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்த்து கொள்ள முடியும். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். உலகத்தில் எவ்வளவு ஜாதிகள் இருந்தாலும் ஜாதிகளை உயர்ந்தவர் கர்த்தர் மாத்திரம்தான். அவர் தான் இந்த பூமியில எல்லா வருஷம் உயர்ந்தவராக இருக்கிறார். இந்த நாள்ல இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். நம்ம ஆராதிப்போம் ஆண்டவரை. நம்ம இந்த நாள் ஆராதிக்கிற நேரம் நம்ம இருக்கிற லாரன்ஸ் லேடியா ஆராதனையில நம்ம நடத்துவாங்க. யாவரும் சேர்ந்து ஒரு மனதோடு ஆண்டவரை நோக்கி கொஞ்ச நேரம் ஆராதிப்போமா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போமா. ஆவியானவரே சப்பா ஆண்டவரே எங்க மத்தியில கடந்து ஒருபடியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உடைய வல்லமையினால் ஆண்டவரே பிரசன்னத்தினால மகிமையினால் ஆண்டவரே அப்பா எங்களை நீங்க நிரப்பும்படியாய் ஆண்டவரே எங்க மத்தியில கடந்து வரும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே
இயேசுவே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் நடத்தி வந்த எபினேசர் ஆண்டவரே இயேசுப்பா, எங்களை இனிமேலும் நீங்க நடத்த வல்லவராகவே இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே இந்த வேலையில அப்பா எங்க மத்தியில நீர் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க குற்ற குறைகள் பாவம் மீது அக்கிரமங்களை தயவாய் மன்னித்து ஆண்டவரே எங்க ஆராதனை நீர் அங்கீகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அப்பா நீங்க வரும்போது நாங்கள் பலனடைவோம் என்ற வார்த்தையின்படி அப்பா ஆண்டவரே இயேசுப்பா எங்களுக்கு பலனா இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவிய ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே ஆத்துமாவை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இயேசுப்பா எங்க சரீரத்தை முழுமையாய் ஆண்டவரே அர்ப்பணித்தவர்களாய் ஆண்டவரே அப்பா இந்த வேளையில நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா ஆண்டவரே இயேசுப்பா அர்ப்பணித்தவர்களாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்க ஆராதனை அங்கீகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்க ஆராதனை ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். பிதாவே எங்களுக்கு இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே இந்த வேளையில வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் ஆண்டவரே வரவேற்குமா. வாரும் தூய ஆவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். கரங்களை விட்டு ஒரு விசை ஆண்டவரை வரவேற்குமா. வாரும் தூய ஆவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். ஆவியானவர் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆண்டவரே உங்க மத்தியில நீ கடந்து வந்த தெய்வமாக உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உங்க மத்தியில நீ வந்த தெய்வமாக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இன்னும் ஆண்டவரே அப்பா உம்முடைய மகிமை ஆண்டவரே எங்க மேல ஆண்டவரே நீ ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில ஆண்டவரே நீ இறங்கி வரப்போறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆர்ப்பரிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஒருவரே அப்பா எங்களுக்கு உன்னதராகவே இருக்கிறீரப்பா.
ஆண்டவரே இயேசுப்பா, நீர் ஒருவர் மாத்திரம்தான் ஆண்டவரே ஆராதனைக்குரியவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கரங்களை உற்சாகமா தட்டி ஒரு விஷயம் நம்ம ஆண்டவரை ஆராதிப்போமா? பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆதரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம், ஆதரிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். மகனாக பிறந்து கொண்டீர்,
வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இயேசுவே தேவை தேவா அது இப்போ தாரும் தேவா தேவை தேவா அது இப்போ தாரும் தேவா தேவை தேவா அது இப்போ தாரும் தேவா கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆண்டவர் நாமத்தை வெளிப்படுத்துவோமா பரிசுத்த ஆவியானவரே இயேசுப்பா உம்முடைய வல்லமை ஆண்டவரே அப்பா இன்றைக்கு நீர் ஆண்டவரே எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே அப்பா பொழிந்திடும் வல்லமை ஆண்டவரே ஆவியின் வல்லமை ஆண்டவரே இயேசுப்பா அக்கினியின் வல்லமை ஆண்டவரே அப்பா எங்க மத்தியில நீர் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நன்றி ஆண்டவரே அப்பா எங்க ஆண்டவரே ஜெபிக்கிற ஆண்டவரே என் தேவனே உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே மகிமை 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 அப்பா பரிசுத்த ஆவியானவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா இம்மட்டும் நடத்தினவரே உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா எங்களை நீங்க காத்த தெய்வக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 அப்பா ஆண்டவரே நீர் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் ஆண்டவரே எங்களையும் ஆண்டவரே சபா பரிசுத்தர்களாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உங்க பரிசுத்தத்தை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் யாரெல்லாம் விரும்பி கேட்கிறீங்க ஆண்டவரே உங்க பரிசுத்தம் எங்களுக்கு வேணும் இயேசுப்பா ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க கேளுங்க இயேசுப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா எங்க ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக நான் பரிசுத்தர் ஆகையால் உங்க நடக்க எல்லாவற்றிலும் நீங்க பரிசுத்தராய் இருங்கள் சொன்னீங்களே இயேசுப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா இந்த வேளையில கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய ஆவிக்குள்ளாக நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி இந்த ஆராதனை வேலை நீர் மையப்பட்ட தெய்வமாக உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே
அப்பா உம்முடைய புகழை ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் பாட ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா கொடுத்த ஸ்தாக்கியத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எங்க மத்தியில நீர் கடந்து வந்த தயவுக்காக உமக்கு நன்றி. கரங்களை தட்டி சொல்லுவோம் ஆண்டவரே. அப்பா எங்க மத்தியில நீர் கடந்து வந்த தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி யெகோவா ஈராகவே அப்பா ஆண்டவரே நீர் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்க சூழ்நிலைமைகளை காட்டிலும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு உயர்ந்தவராகவே நீர் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்க எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரே அப்பா நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. சீக்கிரத்தில் எங்களுக்கு நீர் விடுதலை தரும்படியாய் செபிக்கிறோம். ஆவியானவரே இயேசுப்பா சுகத்தை கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். பலவீனம் உள்ளவர்களுக்கு ஆண்டவரே அப்பா ஒரு புது பலனை கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா துன்பங்களை தாங்கிட ஆண்டவரே எங்களுக்கு நீர் பலன் தரும்படியாய் செபிக்கிறோம். யாரெல்லாம் இந்த டைம்ல நீங்க கேக்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் இப்ப தர போறார். துன்பங்களை தாங்க ஆண்டவர் பலன் தர போறார். பலன் இல்லாதவருக்கு ஆண்டவர் இப்ப பலன் தர போறார். புது பலனை ஆண்டவர் இப்ப கட்டளையிட போறார். ஆசீர்வாதத்தை கட்டளையிட போறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் இப்ப நம்மளுக்கு தர போறார். இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த ஆண்டு ஆண்டவரை முடிக்கிறதுக்கு என்ன ஆண்டவரே இயேசுப்பா சில நாட்கள் தான் ஆண்டவர் இருக்கு. புதிய ஆண்டுக்குள்ள நாங்க இப்படிப்பட்டவர்களாய் கடந்து செல்ல கூடாது ஆண்டவரே இயேசுப்பா. ஒரு புது ஆசீர்வாதத்தை ஆண்டவரே ஒரு புது நன்மைகளை ஆண்டவரே ஆயிரமான நன்மைகளை ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நீ தரும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே இயேசுப்பா ஆண்டவரே நாங்க கேட்கிறதுக்கு முன்பாகவே நீங்க தருகிற தேவன் அல்லவாப்பா. ஆண்டவரே இந்த வேலையிலப்பா நாங்க ஒருமனை போட்டு ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே சபையாய் சேர்ந்து ஆண்டவரே அப்பா நாங்கள் ஏறெடுக்கிற இந்த விண்ணப்பங்களுக்கு பதில் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் ஆண்டவரே அப்பா வெட்கப்பட்டு போனதில்லை ஆண்டவரே இயேசுப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு விசை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அக்கினியா இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே நீர் நல்லவராகவே இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. Yes Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Jesus. ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா. மகிமைக்குரியவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. மகிமைக்கு பாத்திரராகவே இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. மங்காத பிரகாசமாய் ஆண்டவரே எங்க மத்தியில நீர் வந்த தெய்வக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. முழங்கால் படியிடலாம் அப்படி. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஆவியானவரே உமக்கு நன்றி. தொடர்ந்து நீ நடத்தி காத்துக்கொள். இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். நோக்கி பார்த்து இதுவரைக்கும் நம்ம ஆராதித்தோம் பாடினோம். இப்போது கூட ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக இயேசுவா நீர் எங்களோடு பேசுவீராக என்ற ஆண்டவரிடத்துல உங்க இருதயமாகிய பிள்ளைகளை நீங்க திறந்து கொடுங்க ஆண்டவரே. நீங்க என் கூட பேசுங்கப்பா.
நீங்க என் கூட பேசுங்க ஆண்டவரே. நீங்க தான்ப்பா இடைப்படணும் ஆண்டவரே. உங்களுடைய மகிமையான பிரசனத்தை எங்கள் மேல ஆண்டவரே இது அனுப்பி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு சிறு கூட்டமா இருந்தாலும் எங்க மத்தியில் நீர் பெரிய தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் மகிமையான தேவனாய் இருக்கிறீர் ராஜா. நீர் மகிமையான தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உடைய மகிமையான கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, இங்க இருக்கிற ஒவ்வொருவர் இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தையை ஆண்டவரே, அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னு ஆண்டவரே எனக்கு தெரியாது ஏசப்பா, ஆனா உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் அவங்க இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தையை நீர் இப்பொழுது பேசுகிறார். பரத்திலிருந்து ஒரு மன்னாவை அழிக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆண்டவரத்துல கேட்போம். யாரெல்லாம் கேட்குறீங்களோ இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட தான் பேச போகிறார். அவர் பொய் சொல்லாத தேவன். அவர் மனம் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரன் அல்ல. மனுஷர்கள் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லிட்டு அவங்க செய்யாம போயிடலாம். ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை சொன்னார்னா அதை செய்கிற அளவுக்கு நம்ம கைவிடவே மாட்டார். அவர் தான் நம்ம ஆண்டவரா இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் என்னோடு பேசுவீராக, நீர் என்னோடு இடைப்படுவீராக. ஆண்டவரே உம்முடைய சத்தம் ஆண்டவரே காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணக்கூடிய சத்தமாயிருக்கிறது. இந்த நாளிலே இந்த ஞாயிறு ஆராதனையிலே ஒரு மகிமையான பிரசனத்தை நீர் அனுப்பி தருவீராக. ஆண்டவரிடத்துல கேட்போம். ஆண்டவரே உம்முடைய மகிமையான பிரசனம், உம்முடைய மகிமையான பிரசன ராஜா. தேவா நான் நீரினால் விசேஷித்தவர் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் நீரினால் விசேஷித்தவர் ராஜா, நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வாழ்வதினால். இந்த நல்ல வேளைக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசுவீராக. அடையனுடைய சொந்த வார்த்தை ஒன்று வராதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற வார்த்தை நீர் கட்டளையிடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனன் இவனோ தன்னை பலவான் என்று சொல்லப்படுவான் என்ற வார்த்தையின்படியே உங்க பலத்தினால் அடியனை நிரப்பி ஆண்டவரே இந்த இடத்துல மகிமையான பிரசனத்தை அனுப்புவீராக. நாங்க பாடின பிரகாரமாகவே வாரும் தூயாவியே உங்க பிரசனத்தை நாங்க வாஞ்சிக்கிறோம் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே உங்க பிரசனத்தை நாங்க வாஞ்சிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டு பதிலை தாங்க. ஏசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே சொல்லிட்டு போவாங்க, நம்ம சபைக்கு வரவங்க எல்லாருமே சொல்லிட்டு போறாங்க, உங்க சபையில ஏதோ ஒரு பிரசன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நானும் நிறைய இன்னைக்கு ரொம்ப ஆராதனை ரொம்ப மகிமையா இருந்துச்சு. இது எங்க போனாலும் இந்த பிரசன்ஸ் கிடைக்கல. ஸோ நீங்க எல்லாரும் ஒரு ஸ்பெஷல் தான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற வார்த்தையும் அதுதான், நீங்க எல்லாரும் ஒரு ஸ்பெஷல். ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தியோட தலைப்பு என்னது அப்படின்னா, நீங்க எல்லாரும் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. நீங்க இதுவரைக்கும் நினைச்சிருக்கலாம், நான் ஒண்ணுமே இல்லையே, நான் யாருக்கும் பிரயோஜனமானவன், யாருக்குமே உதவாத ஒண்ணு அப்படின்லாம் நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ விசேஷித்தமானவர்கள். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களுடைய கையை பிடிச்சி ஒரு பெரிய ஒரு குலுக்கி அவங்கள பார்த்து சொல்லிடுங்க, யூ ஆர் ஸ்பெஷல். நீங்க ரொம்ப ஸ்பெஷல். சொல்லிடுங்க, நீங்க ரொம்ப ஸ்பெஷல், நீங்க ரொம்ப ஸ்பெஷல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். மத்தேயு 6வது அதிகாரம் 26வது வசனத்தை. மத்தேயு 6:26. அப்பொழுது
மத்தேயு 6:26. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த பூமியில எல்லாத்தையும் ஆண்டவர் படைச்சார். ஆனா எல்லாத்தையும் படைச்சிட்டு ஆண்டவருக்கு ரெஸ்ட் தேவைப்படல. யார படைச்சோன்னே ஆண்டவருக்கு ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சு? நம்மளும் படிச்சா அப்ப நம்ம தானே ஸ்பெஷல். ஹல்லேலூயா. அப்போ அப்போ ஆண்டவர் வந்து ஆகாயத்து பட்சிகளை படைச்சாரு, நிறைய மரங்களை செடிகளை இதெல்லாம் உண்டாக்குனாரு. ஃபர்ஸ்ட் எதை உண்டாக்கினார்? முதல் நாள் வெளிச்சம், வானம், பூமி எல்லாத்தையும் உருவாக்கினாரு. அப்பெல்லாம் அவருக்கு ரெஸ்டே தேவைப்படல. அப்ப அவருக்கு பெரிய வேலையா அவர் டயர்ட் ஆகல போல இருக்கு. ஆனா நம்மள படிச்சோடனே அவருக்கு எப்படி ஆயிட்டாரு? ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. அதனாலதான் 7வது நாள் அவர் எப்படி இருந்தாரா? ஓய்வு இருந்தார். அவர் ரெஸ்ட் எடுத்தார். அப்போ நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் நம்மளை படைச்சோடனே அவருக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சு. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் என்ன பண்றது இல்லையா? விதைக்கிறது இல்ல, அறுக்கிறது இல்ல, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்ல. அவைகள் எல்லாவற்றையும் யார் அறிந்திருக்கிறார்? பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆனா இது எல்லாவற்றை காற்றிலும் நம்ம எப்படிப்பட்டவர்களா? விசேஷித்தவர்களா இருக்கிறோம், ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிறோம். அப்ப நம்ம நினைக்கலாம், சில வேளையில நம்ம ஏதாவது ஒரு போராட்டமோ பிரச்சனையோ வந்துச்சுன்னா, ஒரு காக்காவோ இல்லை ஏதாவது ஒரு மிருகம் பக்கத்துல வந்துச்சுன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? சே, இந்த காக்கா மாதிரி ஒரு பிறந்திருக்கலாமே, இந்த நாய் மாதிரி பிறந்திருக்கலாமே, ஒரு கவலையும் இல்லாம ஜாலியா இருக்கு. அது வேலைக்கு போதா, கஷ்டப்படுதா, நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம்ல, நம்ம யோசித்து பார்த்துருக்குறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதை எல்லாவற்றை பார்க்கிலும் நீங்க தான் எப்படிப்பட்டவர்கள்லாம்? விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை யாருக்கு ஆண்டவர் சொன்னார்? யாரை பார்த்து சொன்னார் இந்த வசனத்தை? எடுத்து வாசிப்போம். மத்தேயு 5வது அதிகாரத்துல முதல் வசனம் எடுத்து வாசிப்போம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அப்ப மலையில போய் ஏறி நிறைய ஜனங்களுக்கு, சீஷர்களுக்கு தான் இதை சொன்னார். அப்ப நம்மளை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள், நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலானவங்க அப்படின்னு அந்த மலை பிரசங்கத்துல ஆண்டவர் சொன்னார். மலை பிரசங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஊழியர் கூட நிறைய தடவை பேசியிருக்காரு. மத்தேயு 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7 இந்த 3 அதிகாரத்திலையும் மலை பிரசன்னத்தை பத்தி நம்ம வாசிச்சிருக்கோம். நிறைய செய்திகளை நம்ம கேட்டிருக்கலாம். ஆனா இந்த வசனத்தை யார்கிட்ட ஆண்டவர் சொன்னார் அப்படின்னா, அந்த ஜனங்க கிட்ட, அந்த சீஷர் கிட்ட, யாரெல்லாம் அந்த இடத்துல கூடினாங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் வந்து ஒவ்வொரு ஜனங்களுக்கிட்ட என்ன பண்ணாருன்னா சொன்னாரா. என்ன சொன்னாரு அப்படின்னா, இது எல்லாவற்றை பார்க்கிலும் நீங்க எப்படிப்பட்டவங்க? விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. நீ இந்த பூமியில நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நம்மள மட்டும் உங்க ஃபேமிலிலே நீங்க எடுத்து பாருங்க, உங்க ரிலேஷன்ஸ்ல பாதி பேர் இந்துவா தான் இருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. யூ ஆர் ஸ்பெஷல். பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப ஸ்பெஷலுங்க. அதனாலதான் நீங்க அல்லேலூயா தேவ சபையில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இல்லைன்னா நீங்க பெரிய சபையில உட்கார்ந்துருப்பீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த ஒரு பிரசன்ஸை வேற எங்கேயுமே நம்ம அனுபவிக்க முடியல. ஈவன் நம்ம நினைக்கலாம், இது ஒரு பெரிய அற்பமான ஒரு சபை, யாருமே வர மாட்டேங்கிறாங்களே, ஒரு புது ஆத்மா கூட ஒரு நாள் வர மாட்டேங்கிறாங்க. நோ, பாஸ்டர் கூட நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கலாம், ஏன் எங்க சபைக்கு ஆத்மாக்கள் வரல அப்படி இப்படின்ட்டு. நோ, இந்த ஸ்பெஷல். ஹல்லேலூயா. நீங்க தான் விசேஷித்தவர்கள். ஏன்னா ஆண்டவர் ஒரு பெரிய மகிமை அனுப்பியிருக்கிறார். அது போதாதா? அவர் இருந்தா போதாதா? அவரை காட்டிலும் நமக்கு வேற எதுவும் தேவையே இல்லை. நமக்கு பெரிய ஏசியோ மற்ற லக்ஸுரியான ஒரு சர்ச்சை காட்டிலும் அவர் நம்ம கூட இருக்கிறது தான் பெருசு. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட என்ன சொல்றாருன்னா, அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. எதுக்கு ஆண்டவர் வந்து அவங்கள பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார் அப்படின்னா, 6வது அதிகாரம் 25 படிங்க.
ம் எண்ணத்தை உண்போம், ம் எண்ணத்தை குடிப்போம் ம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், ம் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் ம் கவலைப்படாதிருங்கள் என்று ம் உங்களுக்கு சொல்லுகிறேன். ம் ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், ஆகாயத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடைய பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. ஏன் ஆண்டவர் இந்த ஜனங்களை பார்த்து சொன்னார் அப்படின்னா, அவங்க டெய்லி ஃபீல் பண்றாங்க. என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, நாங்க என்ன சாப்பிடுவோம், எதை குடிப்போம், எதை உடுப்போம் அப்படின்னு டெய்லி ஃபீல் பண்றாங்க. நம்ம டெய்லி ஃபீல் பண்றோம் பாத்தீங்களா, நான் மதியானம் சமையல் செஞ்சுட்டேன், மதியானம் சாப்பிட்டேன், ஆனா நைட் என்ன சாப்பிட போறேன்னு தெரியலையே, நம்ம ஃபீல் பண்றோம்ல. அதே மாதிரி இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, நான் இன்னைக்கு என்ன குடிக்க போறேன், என்ன சாப்பிட போறேன், என்ன உடுக்க போறேன் அப்படின்னு டெய்லி ஆண்டவரை ஒரு ஃபீல் பண்றாங்க. ஆண்டவரை குறித்து கேக்குறாங்க, இல்ல அவங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. நான் எதை செய்ய போறேன்னு தெரியலையே, ஏன்னா எனக்கு ஆகாரத்துக்குடைய வசதிகளும் இல்ல, நல்ல உடை போடுறதுக்கு எனக்கு என்ன இல்ல, ட்ரெஸ் இல்ல, நல்ல சாப்பிடுறதுக்கு சாப்பாடும் இல்ல. அப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க டெய்லி ஃபீல் பண்ணும்போது ஆண்டவர் அவங்கள பார்த்தா சொல்றாரு, அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. ஏன்னா ஆகாயத்து பட்சிகள் நீங்க கவனிச்சு பாருங்க, அது ஒரு நாளும் வேலைக்கு போறது இல்ல. ஹல்லேலூயா. ஆனா நாம டெய்லி வேலைக்கு போறோம்ல, அப்ப அதுக்கேற்ற பிரதிபலனை ஆண்டவர் தருவாரா இல்லையா? கண்டிப்பா செய்வார். ஆனா நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும், நிறைய போராட்டங்கள் வரதான் செய்யும், நிறைய கவலைகள் வரதான் செய்யும். அதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா 6:27 படிங்க. கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு உங்களை பார்த்து, எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, டோன்ட் ஃபீல். நீங்க யாரும் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டாதான் என்ன ஆக போகுது? கவலைப்படுறதுனால ஒரு யூஸும் கிடையாது. நம்ம சரீரத்துல ஒரு முழத்தை என்ன பண்ண முடியாது, கூட்டவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. எதனால? கவலைப்படுறதுனால. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு எதை உண்ணணும், எதை உடுக்கணும், எதை என்னென்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். அதுதான் சொல்லியிருக்காரு, பரமபிதா இவ எல்லாவற்றும் என்ன பண்ணிருக்கிறாரா, எண்ணெய் போட்டு இருக்கிறார், அறிந்திருக்கிறார். அப்ப இப்ப நம்ம சபையில ஒருத்தர் வண்டி வாங்கினாரு, காட் நோஸ், ஆண்டவர் தெரியும் அவருக்கு எப்போ வண்டி கொடுக்கணும். ஆண்டவர் ஒரு நாள் பார்த்துட்டே இருந்தாரு. அன்னைக்கு நானும் ஃபீல் பண்ணேன், ஐயோ சைக்கிள்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டா ஒரு சின்ன ப்ரை தான், எசப்பா சீக்கிரமா ஒரு வண்டி கொடுத்துருங்க. அப்போ டேடி எனக்கு சொன்னாரு, வாங்கிட்டாங்க வண்டி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவருக்கு தெரியும் ஒரு நாளும் நமக்கு என்னென்ன தேவையை ஆண்டவர் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு தெரியும். நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் பாக்குறாரா இல்லையா தெரியலையே, நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே, இவ்வளோ இந்த தேவைக்காக இவ்வளோ இல்ல. ஆண்டவர் ஒரு நாள் வச்சிருக்காரு, என்னைக்குமே நம்மளை கைவிடவே மாட்டார். அதான் சொல்றாரு, கவலைப்படுகிறதுனால எவன்தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். அப்ப நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார் ஒரு நாளும். அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாதான், கவலைப்படக்கூடாது. அதுக்கு பதிலா ஒண்ணு செய்யுங்கன்னு சொல்றாரு. என்ன செய்யுங்கன்னு சொல்றாரு? 6ஆம் அதிகாரம் 33 படிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு இதே அதிகாரத்துல சொல்லிட்டாரு. எதை செய்யக்கூடாது சொல்றாரு? கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு. எதை செய்யுங்கன்னு சொல்றாரு? என்ன தேடுங்க. ஹல்லேலூயா. என்ன தேடுங்க. என்ன தேடினா இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும்? கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நிறைய விஷயங்கள் நமக்கு தேவையா இருக்கிறது, நிறைய காரியங்கள் நமக்கு தேவை. நம்ம குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கு, அதுக்கு ஒரு ஸ்டாப்புமே இல்லை. ஒரு நாள் நம்ம நினைக்கிறோம், என்னைக்குதான் ஆண்டவரே நாங்களும் பணக்காரர் ஆகும். இல்ல, ஆண்டவர் தான் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இது எல்லாம் போராட்டத்தின் மத்தியிலும் நமக்கு ஒரு வழி உண்டாக்குகிறவர் தான் தேவன். ஹல்லேலூயா. அதனாலதான் முன்னாடியே சொன்ன, நீங்களாம் யாரு? விசேஷித்தவர்கள். நீங்களாம் யாரு? ஸ்பெஷலானவங்க. மற்றவங்களை காட்டிலும் நம்ம ஸ்பெஷல் தான். ஹல்லேலூயா. நீங்க ஒரு ஒயிட் சாரியோ இல்ல ஒயிட் ஃபுல் அண்ட் ஒயிட்லயோ எங்கேயோ வெளியே போய் பாருங்களேன், மற்றவங்க எல்லாரையும் பார்க்கறத விட நம்மள ஒரு ஸ்பெஷலா பார்ப்பாங்க. ஓ, கிறிஸ்டியன்ஸ் வந்திருக்காங்க, அப்ப யார்? நம்ம ஸ்பெஷல், நம்ம ஒரு விசேஷித்தவர்கள். என்னதான் போராட்டம் பிரச்சனைகள் வந்தாலும், என்னத்தை உண்போம் என்னத்தை குடுப்போம் என்று நம்ம கவலைப்பட்டாலும் நம்ம எப்படிப்பட்டவர்கள் தான்?
விசேஷித்தவர்கள். அந்த ஆகாயத்து பட்சிகளை பார்க்கிலும் நம்ம எப்படிப்பட்டவர்கள்? விசேஷித்தவர்கள். ஆண்டவர் தான் சொல்றாரு, நீங்க எதை குறிச்சு என்ன பண்ணாதீங்க, கவலையே பற்றாதீங்க. இன்னைக்கு அதான் வார்த்தை. ஹல்லேலூயா. என்னால மெசேஜ் எடுக்கும் போது எடுத்தாச்சு. பட் ஆனா இன்னைக்கு காலையில வரும்போது தான் என்னால முடியல. ஆண்டவரே நிக்க முடியுமான ஒரு ஃபீல் இருந்தது. ஆனா ஆண்டவர் எனக்கு பலனை கொடுத்துட்டாரு. வைக்கிறதுக்கு பலனை கொடுத்துருக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டோடத்துல பலனை கேட்கும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பா தருகிறவர் தான் இருக்காரு. ஒரு நாளும் நம்மள வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கவலைப்படாதீங்க, ஆனா என்ன பண்ணுங்கன்னு சொல்றாரு. அவரை தேடுங்கள். மற்ற உலகத்துல இருக்கிறவங்களை தேடினா நமக்கு தெம்பு இல்லை, அது ஒரு வம்பாதான் மாறிடும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம மனுஷனை தேடுறதை விட ஒவ்வொரு நாளும் யாரை தேடுங்க? தேவனை தேடுங்க. ஹல்லேலூயா. நம்ம ஒரு சிலதை மட்டும் படிச்சுட்டு முடிச்சிடலாம். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எதனால் நாம் விசேஷித்தவர்கள் என்று அறிந்து கொள்வோம். எதனால நம்ம ஸ்பெஷல் அப்படின்னா எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் 33:16-17. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தென்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட உருவாவதினால் அல்லவா? வருவதினால் அல்லவா? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றார். ஹல்லேலூயா. இந்த மோசே கதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் எகிப்து ஜனங்களிடத்துல எப்படியோ அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கணும்னு கஷ்டப்பட்டு மீட்டெடுத்து வந்துட்டாரு. அப்ப ஆண்டவரிடத்துல கேக்குறாரு, ஆண்டவரே உங்க கண்கள் எங்களுக்கு என்ன வேணும்? கிருபை வேணும். உங்க கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கலன்னா நாங்க இந்த இடத்தை விட்டு என்ன பண்ண முடியாது, கடந்து போகவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதற்கு ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்பதான் ஆண்டவர் மோசே அறிஞ்சிட்டாரு. அப்ப நாங்களும் பூமியில் உள்ள எல்லார பார்க்கிலும் நீங்க பெரியவரு, அப்புறம் நாங்க விசேஷித்தவர்கள் என்று அறிந்து கொள்வதற்கு நாங்க எப்படி அறிஞ்சு கொண்டோம் அப்படின்னா, நீங்க கூட வருவதனால. இப்ப நம்ம பாடணும்ல, எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எத்தனை பேரு அந்த ஒரு ஸ்பெஷலை உணர்ந்துருக்கீங்க? ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் நினைக்கிறீங்க, ஆண்டவர் என் கூட வந்துட்டே இருக்காரு. ஒவ்வொரு நாளும் டிராவல் பண்ணும்போது என் கூட வராரு. டெய்லியும் நான் ஸ்கூல் போகும்போது அதான் நினைப்பேன், ஆண்டவரே. அதுவும் நான் போற ரூட் எல்லாமே கரடு முரடானு தான், ஒரு சாஃப்டான பிளேஸ் கிடையாது. அப்போ ஒவ்வொரு நாளும் காலையில ப்ரேயர் பண்ணிட்டு போவேன், இயேசுப்பா என் கூட நீங்க வாங்க. ஏன்னா அந்த பிளேஸ் எப்படின்னா நம்ம ரோடு மாதிரி கிடையாது, ரொம்ப டிராஃபிக் ஜாம் அப்படிதான் இருக்கு. ஏன்னா ஸ்கூல்ஸ் நிறைய இருக்காங்க. அதனால காலையில போறது ரொம்ப கஷ்டம். அது இப்போ பொறுமையா வண்டி ஓட்டிட்டு போறது, அதுக்குள்ள நான் ஸ்கூல் போகணும், டெய்லி லேட் ஆயிடும், அதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குல்ல. ஸோ அதனால ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணிட்டே போவேன், இயேசுப்பா எங்க கூட நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஒவ்வொரு நாளும் அப்போ நான் ஃபீல் பண்ணேன், நம்ம நிறைய பேர் இதுதோலாம் சொல்லுவாங்கல்ல, இது எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க அப்படிலாம் நினைப்பாங்கல்ல, உங்களுக்கு டல் ஆகும், ஃபீல் ஆகும். ஸ்கூல்ல நிறைய பேர் அப்படியே ஆச்சரியமா பாக்குறாங்க, இந்த பொண்ணு அப்படி இல்லை நார்மலா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒவ்வொரு நாள் நினைப்பேன், ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால என்ன ஒரு பலப்படுத்தி வச்சிருக்கிறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேருக்கு வர சிம்டம்ஸ் எதுவுமே எனக்கு வரல. ஆண்டவருக்கு அதுக்காக நான் நன்றி சொல்றேன். எல்லாருமே டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது மயக்கமோ இல்லை வாந்தியோ ஏதோ ஒன்று வந்துட்டே இருக்கும். எனக்கு வாமிட்டிங் சென்ஸ் கூட தான் இருக்கு, நான் வாமிட் ஆண்டவர் விடலை. ஸோ அப்போ நினைப்பேன், ஆண்டவர் அப்போ நம்ம ஒரு விசேஷம் தான் போல இருக்கு, விசேஷத்தவர்கள் தான். ஆனால் இன்னைக்கு இந்த 3வது வாரம் பேசணும் அப்படின்னு நான் கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை அப்படிதான், போய் சொல்லு ஜனங்கிட்ட நீ விசேஷத்தவள, மற்றவங்கள விசேஷத்தவங்க. ஹல்லேலூயா. அப்போ ஒரு நாளும் நான் ஸ்கூல் போகும்போது கூட நினைப்பேன், அதுவும் என்னுடைய கிளாஸ் 2nd ஃப்ளோர். அப்போ டெய்லி ஸ்டெப்ஸ் ஏறுறது கஷ்டம், எல்லாமே கஷ்டம். அப்போ நான் போயிட்டு ஹெட் மாஸ்டர் கிட்ட பெர்மிஷன் எல்லாமே கேட்டேன். அப்போ சொன்னார், ஓகே நோ ப்ராப்ளம். நான் நினைச்சேன்னா நான் இப்போதான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸ்கூல்ல. அப்போ நான் இதை சொன்னா கண்டிப்பா நீங்க ரிசைன் பண்றீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க,
ஏன்னா இந்த பொண்ணு கன்சியூவா இருக்கு, ஒழுங்கா கிளாஸ் எடுக்குமா இல்லையா தெரியல அப்படிலாம் நினைப்பாங்க. அப்ப ஹெட் மாஸ்டர் ஒரு தடவையும் நான் அவர் ரவுண்ட்ஸ்க்கு வரும்போதெல்லாம் நான் நின்றுட்டு தான் இருப்பேன். ஒரு நாள் கூட ஃபீல் டயர்டாகி உட்காந்தே கிடையாது. அப்ப டயர்டா இருக்கும், ஆனா உட்கார மாட்டேன், வீட்டுல வந்து தான் ரெஸ்ட் எடுப்பேன். அப்போ ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்றாரு, நமக்கு பலத்தை கொடுக்குறாரு. அப்ப எல்லார பார்க்கல இந்த மோசே நம்ம விசேஷித்தவர்கள் அறிந்தாரு. எப்ப அறிஞ்சாரு அப்படின்னா அவர் கூட வருவதனால. அல்லேலூயா. அப்ப நானும் நினைக்கிறேன் நான் ஒரு ஸ்பெஷல் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா ஆண்டவர் என் கூட வந்துட்டே இருப்பேன். நீங்களும் நினைப்பீங்க ஒரு நாள், நீங்க நினைச்சுதான் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்ம கூட வருகிறத நம்ம ஒவ்வொரு நாளும் உணர்றதுனால நாம எப்படிப்பட்டவர்கள், விசேஷித்தவர்கள். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எதனால நாம விசேஷித்தவர்கள் என்று அறியப்படுகிறோம் அப்படின்னா அவர் நம்ம கூட வருகிறதுனால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் டிராவல் பண்ணி வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றது பெரிய விஷயம், அப்படிதானே? அப்போ ஒரு நாளுமே ஆண்டவர் நம்ம கூட்டி கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் தான். அப்ப நம்ம ஸ்பெஷலா இல்லையா? சில பேர் வெளியே போயிட்டு வந்தாலும் ஏதாவது கால்ல அடி கையில அடி அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு ஒரு சேதமானவங்க நம்ம பாதுகாத்து வருகிறாங்க. ஆண்டவருக்கு ஒரு நாளும் நன்றி சொல்லணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதே போலதான் இன்னொருத்தரும் சொல்றாரு. யார் அப்படின்னு பார்ப்போம். ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தை எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஹல்லேலூயா. இந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ போகிற இடத்தெல்லாம் நான் உன் கூட வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப யாக்கோபு ஒரு ஸ்பெஷல் தான். ஹல்லேலூயா. நாம எந்த வம்சம், நாம எந்த வம்சத்திலிருந்து வந்தவங்க? அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் இல்ல. அப்ப அந்த ஒரு ஜெனரேஷன்ல தான் நாமளும் வந்திருக்கிறோம். அப்போ ஆண்டவர் வந்து யாக்கோபை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ விசேஷமானவன். ஏன் அப்படின்னா அவனை போகிற இடத்துல எல்லாம் நான் உன் கூட இருக்கிறேன். நான் அவனை சொன்னதை செய்யும் அளவுக்கு உன்னை என்ன பண்ணுவதில்லை, விடுவதே இல்லை. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டியது என்னன்னா, நான் யாருக்குமே பிரயோஜனமே இல்லாதவன் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஒரு நாளும் நம்ம எப்படிப்பட்டவங்க, விசேஷித்தமானவர்கள், ஸ்பெஷலானவங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல சொல்லிக்கொண்டே இருக்கணும், ஆண்டவரே நீர் என்னை உண்டாக்கினதுனால, நீங்க எங்க கூட இருக்கிறதுனால நான் ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்டவன், விசேஷித்தமானவன். ஒவ்வொரு நாளும் நீங்க எனக்கு பலனை தருகிறீங்க, நான் விசேஷித்தமானவன் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது பாயிண்ட், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் ரொம்ப விசேஷித்தமானவர்கள். இரண்டாவது பாயிண்ட் என்னது, கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் விசேஷித்தமானவர்கள். எடுத்து வாசிப்போம். யோவான் 15:16. 15:16 யோவான். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் விசேஷித்தமானவர்கள். ஹல்லேலூயா. நம்ம இந்த சிஎம் பிஎம் எல்லாம் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அப்போ அவங்க ஒரு பொசிஷன்ல நிக்கிறாங்க அப்படின்னா யார் அவங்களை தெரிந்து கொள்றாங்க? மக்கள். அப்ப மக்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த சிஎம்ஏ ஒரு ஸ்பெஷலா இருக்கிறார்னா நாம யாரால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? யாரால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? ஆவியானவரால, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்ம எவ்வளவு பெரிய ஸ்பெஷலா இருக்கும் பாருங்க. அவங்க ஆடிக்கார்ல வருவாங்கதான் பேரு, பட் அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. அவங்களுக்கு இருக்கிற நிம்மதியை காட்டிலும் நமக்கு பெரிய நிம்மதி, அவங்களுக்கு இருக்கிற பலத்தை காட்டிலும் நமக்கு பெரிய பலன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும், என்னதான் பலவீனங்கள் வந்தாலும், அந்த பலவீனத்துல அவருடைய பலன் ஒரு நாள் நம்ம என்ன பண்றது இல்ல, கீழே விடுறது இல்ல. அப்படிதாங்க. நம்ம ஒரு நாள் கூட நம்ம ஒரு டயர்டா இருக்க ஃபீல் பண்ணுவோம். ஆனா லட்சக்கணக்கில் போய் ஹாஸ்பிட்டல்ல செலவு பண்ண ஆண்டவர் விடுறாரா நம்மள? இல்லையே. ஆனா நமக்கு போராட்டம் நிறைய வருது தானே, நமக்கு பலவீனம் இருக்குது தானே. நம்ம போய் பாடி செக்அப் பண்ணா எல்லா பார்ட்ஸும் போயிட்டு தான் சொல்லுவாங்க, அப்படிதானே? ஆனாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஏன்னா நாம் ஆண்டவரை தெரிந்து கொள்ளவில்லை,
அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் போய் ஆண்டவரை தேடலங்க, அவர் தான் எங்களை தேடி வந்தார். ஹல்லேலூயா. இதான் ஒரு அழகான பாட்டு. நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும், நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும். தாயோட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தேவனுக்கு சொந்தமானதெல்லாம் தேவனுக்கு சொந்தமானதெல்லாம் ஒன்று கூட மாறி போகவில்லை. நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும், நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்க வேண்டியது என்னன்னா, நான் ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா நான் ஆண்டவரை தெரிந்து கொள்ளல, அவர் என்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில ஆண்டவரை சில வேளையில மறந்துருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் தாய் கூட உன்னை மறந்துடலாம், ஆனா நான் ஒரு நாள் கூட உன்னை மறக்கவே இல்லை. நம்ம நினைச்சு பார்க்கலாம், சில ஆண்டவர் சில அற்புதங்களை செய்யும் போது, அப்பா நான் உங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு பாத்திரமே இல்லை, உங்களுக்கு உண்மையான ஒரு பிள்ளையா கூட இல்லை, ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு நாளும் நம்மளை வெட்கப்படுத்தாம நடத்தி வருகிறாரு. ஹல்லேலூயா. அப்ப அவரு நம்மளை தெரிந்து கொண்ட தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்மை தெரிந்து கொண்டதுனாலதான் நம்ம விசேஷித்தமானவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க நான் ஒரு விசேஷித்தமானவன்? ஏன்னா ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல ஜெபிக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே நான் கவலைப்படுகிறதை விட உங்களை நான் தேடுகிறவனாய் மாறுவேன். ஹல்லேலூயா. அதனால நம்ம டெய்லி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று கவலைப்படவே படாதீங்க. ஏன்னா அதன் தேவைகளை பரமபிதா என்ன பண்ணிருக்காராம், அறிஞ்சிருக்கிறார். அப்ப அந்த ஆகாரு அந்த வனாந்திரத்துல ஒரு ரொம்ப தாகமான சூழ்நிலையில ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு தூதரை கட்டளையிட்டு அந்த தாகத்தை தீர்த்தார்ல. அதே மாதிரிதான் நம்மளும் ஒரு வனாந்திரமான சூழ்நிலை போறோம் அப்படின்னா, அந்த வனாந்திரத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நிறைவேற்றுகிற தேவன் தான். ஹல்லேலூயா. அப்ப நம்ம விசேஷித்தமானவர்கள் தான், இதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. நம்ம எதனால அறியப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, அவன் நம்ம கூட வருகிறதுனால. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் அந்த மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் பொழுது, அந்த இஸ்ரவேல் ஜனங்களே மோசே என்ன பண்ணாங்க, ஆப்போசிட் டீமா இருந்தாங்க. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்துல இருந்து மீட்டெடுத்தாரு. ஆனாலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, மோசே ஒரு நாளும் முறுமுறுத்துட்டே இருந்தாங்க. நாங்க அங்க இருந்தாலே எல்லாம் இருந்திருப்போமே, நீ என்ன இங்க கூட்டு வந்துட்டீன்னு ஒரு நாளும் இந்த மோசேவை திட்டிட்டே தான் இருந்தாங்க. ஆனாலும் ஆண்டவர் கிட்ட அவர் ஒரே ஒரு கேட்டார், ஆண்டவரே உங்க கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சா நான் இந்த இடத்தை விட்டு என்ன பண்ணுவேன், அழகா ஸ்மூத்தா என்ன பண்ணிருப்பேன், கடந்து போவேன் அப்படின்னு சொன்னார். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என் கூட இருக்கு, நான் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், ஒவ்வொரு நிமிஷமும் உன் கூட நான் என்ன பண்ணுவேன், வருவேன் அப்படின்னு சொன்னார். அப்பதான் மோசே அறிஞ்சிட்டாரு, நான் ஒரு ஸ்பெஷல் தான். ஏன் அப்படின்னா என் கூட ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ணிட்டு இருக்காரு, வந்துட்டேதான் இருக்கு. ஹல்லேலூயா. இப்ப ஒரு நிமிஷமும் இப்ப கூட நீங்க நினைக்கலாம், நான் மட்டும் தனியா இருக்கிறேனே, இல்ல, உங்க கூட யாரு இருக்கா,
ஆண்டவர் இருக்கார். நீங்க ஃபீல் அது ஒரு நாள் உணர்ந்துட்டே இருங்க. நீங்க தனியா இருக்கிறீங்கன்னு ஒரு நாள் கூட அதை கஷ்டத்தோடு நினைக்கவே நினைக்காதீங்க. ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் ஆண்டவர் நம்ம கூடயே தான் இருக்கிறார். நம்ம பிரச்சனைகளை பார்த்து நீங்க நினைக்கலாம் ஆண்டவர் சும்மா இருக்கிறார். இல்ல, அதுக்கேற்ற ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேறும். அதை தாமதித்தாலும் என்ன பண்ணும்? அதுக்காக காத்திருக்க வேண்டியதுதான் நம்ம கடமை. ஆண்டவர் நம்மளுக்கு சாதாரண எல்லா ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவரே இல்ல. அவர் ஒரு பிரின்சிபல் வச்சிருக்கிறார், அவர் ஒரு பாலிசி வச்சிருக்கிறார். அதை நம்ம ஃபாலோ பண்ணணும், அதை நம்ம நடந்து கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறதே அதுதான். இப்ப கூட பாருங்க, நான் உன்னை எண்ணத்தை உண்போ எண்ணத்தை குடிப்போம், நீ என்ன பண்ணாத, கவலைப்பட. அதுக்கு பதில் என்ன பண்ணு? தேடு. இதை தேடினா இவைகள் எல்லாம் உனக்கு என்ன பண்ணும்? கொடுக்கப்படும். அப்ப ஆண்டவர் எந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாலுமே அவர் ஒரு கட்டளை வச்சிருக்கிறார். இதை நீ செய், அப்பதான் நான் என்ன பண்ணுவேன், இதை செய். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த லாஸ்ட் பார்ட்டை மட்டும் தான் எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்? அவை உனக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும், உனக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். அப்ப ஆண்டவர் கூடயே தான் தருவார். ஹல்லேலூயா. சோ அப்ப நம்ம முன்னாடி இருக்கிறது நம்ம ஒரு நாள் என்ன பண்றது இல்ல, நடந்து கொண்டிருக்கிறதே இல்ல. அவரை தேடாதான் இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். ஆனா நாம என்ன பண்றோம் அப்படின்னா, எனக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னீங்களே, எங்க கொடுக்குறீங்க? உங்களுக்கு கண் இருக்கா, காது இருக்கா, வாய் இருக்கா, மூக்கு இருக்கா? பெரிய ஒரு பாட்டை நம்ம பாடிடுறோம். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கையை நாம என்ன பண்ணல, வாழல. நானும் இன்க்ளூடிங் மீ, என்னையும் தான் சேர்த்து நான் சொல்றேன். நம்ம பேசணும் அப்படின்னா எனக்கும் அந்த வார்த்தை தான். அப்போ அந்த ஆண்டவரை தேடதான் ஒரு ஆசீர்வாதத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இது வேணும், இது வேணும் அப்படின்னு நம்ம கேட்டாதான், அவரை தேடினாதான். நீ தேடினால் உனக்கு நான் என்ன பண்ணுவேன், தென்படுவேன். அப்ப ஆண்டவரை தேடுகிற வேலையில தான் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார்னா தென்படுகிறவராய் இருக்கிறார். அதிகாலை என்னை தேடுகிறவன். ஆனா பிசாசு நம்மள எழுந்துக்க விடுகிறானா? நம்ம எழுந்துக்க மாட்டேங்கிறோம். ஆனா பிசாச பிளேம் பண்றோம். அது ரொம்ப தப்பு. அப்படிதானே? நம்ம சொல்றோம், பிசாசு என்னை எழுந்துக்கவே விட மாட்டேங்கிறான், நல்ல தூக்கத்தை கொடுத்துட்றான், நான் என்னைக்கு காலையில எழுந்து ஜெபிக்கணும்னு ஒரு பிளான் பண்றோம், அன்னைக்குதான் என்ன பண்றான், தூக்கம். நாங்க 2 பேரும் அப்படிதான், நானும் டியூட்டியோ டெய்லியும் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். காலையில 4 மணிக்கு எழுந்து ஃபோன்ல அந்த அம்மா ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு, நாங்கள் ஃபோன்ல பண்ணுவோம். ஒன் நாள் பிரதர் வந்தார் கொஞ்சம், ஒரு நாள் தான் எழுந்தார். ஸோ அப்போ ஒரு நாள் தான் ஒரு 5 days மாதிரி ஜோம் பண்ணிப்போம். 1 week அது மாதிரி ஜோம் பண்ணிப்போம். காலையில் எழுந்து 4 மணிக்கு எழுந்து ஜோம் பண்ணிப்போம். எழுந்து அப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. என்னன்னா ஏதாவது ஒரு கஷ்டத்தை அப்படி வந்தபோது ஆண்டவரை தேடணும் அப்படின்னு வருவோம். அதை கொடுத்துட்டாருன்னா முடிஞ்சிச்சு, க்ளோஸ். அது அப்படி இருக்கக்கூடாது. அப்ப நீங்க தேடினாதான் இதைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவரிடத்துல இனிமேல் நம்ம கேட்க போறோம், நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. கவலைப்படுகிறதுனால உங்க சரீரத்துல ஒரு முழத்தை கூட என்ன பண்ண முடியாது, கூட்டவே முடியாது. நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க ஒரு எலிச்சு போயிட்டீங்கல்ல, இன்னும் ரொம்ப கவலைப்படுறீங்களா, எலிச்சு போயிட்டீங்களா? அது மாதிரி யாரும் நம்ம பார்த்து கேட்க கூடாது. ஏன்னா நம்ம ஒரு ஸ்பெஷலானவங்க. ஹல்லேலூயா. என்னதான் பிரச்சனை வரட்டுமே, கவலையப்படாதீங்க. ஏன்னா கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீர அளவோடு உடலை கூட்டுவான். அப்போ ஒரு நாள் நம்ம கவலைப்படாம, கவலைக்கு பதில் ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நாம ஒரு விசேஷித்தமானவர்கள் என்று தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நம்ம விசேஷித்தமானவர்கள் தான். ஆனா நம்ம என்ன செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அவரை தேடணும். எதை செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. என் பிள்ளைய பத்தி ரொம்ப கவலையா இருக்குங்க, அவன் சரியே இல்லை, வேண்டாம், கவலையே வேண்டாம். அதுக்கு பதில் அந்த டைம்ல, அந்த பாட்ல, அந்த நிமிஷத்துல என்ன பண்ணலாம், ஆண்டவரை தேடலாம். என் பிள்ளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நாம விசேஷித்தமானவங்க. எல்லாரும் கண்களை மூடி
ஆண்டவரை நோக்கி பார்த்து எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? கொஞ்சம் ஒரே நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஒரு சாதாரணமான ஆளா இருக்கக்கூடாது. நான் ஒரு ஸ்பெஷல் பீப்புளாய், ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஒரு சிறந்த ஒரு ஆளாய், ஒரு விசேஷித்தமான ஒரு ஆளாய், ஒரு தாவீது அந்த குடும்பத்தில் ஒரு சிறந்தவனாய் மாற்றினார், விசேஷித்தமான பாத்திரமாக மாற்றினார். இன்னைக்கு இந்த சமுதாயத்துல ஆண்டவரே, நாங்க இருக்கிற இடத்துல ஆண்டவரே, என்ன ஒரு விசேஷித்தமான ஒரு பாத்திரமாக கர்த்தர் இன்னைக்கு மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி எல்லாருடைய வாய்களை திறந்து கர்த்தர்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி சொல்றோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்றோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்றோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். காரியங்களை ஆண்டவரை வாய்க்க செய்கிறவரே, கர்த்தரை தேடின பொழுது காரியங்களை வாய்க்க செய்கிறவரே, ஆண்டவரை எதிரிகளை துரத்துகிறவரே, யுத்தங்களை நடப்பிக்கிறவரே, பட்டணங்களை கட்டுகிறவரே, மிகவும் பலன் படுத்துகிறவரே, மிகவும் பலனடைய செய்கிறவரே, ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு எங்கள் மேல மழையாக பொழியவராக. ஓ ராகா தூரா மாகா தூரா மானா ஷாதா ராலா, ஒரு வல்லமை எங்கள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, ஓ ரபா லா ஷாகா தா ராலா பாகா கோரோ பாகா கோரா. மகளே, உன் ஜபத்தை நான் கேட்டேன். மகனே, உன் ஜபத்தை கேட்டேன். உன் கண்ணீரை நான் கண்டு இருக்கிறேன். உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். ஆண்டவரே, எனக்கு எப்ப ஆண்டவரே பதில் வருன்று? இன்னைக்கு அநேகர் இந்த இடத்துல சோர்ந்து போய் நிக்கிற. இல்ல இல்ல, நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை, நீ என்னை தேடின பொழுது நான் உனக்கு காரியங்களை வாய்க்க செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் சொன்னதை செய்கிற வரைக்கும் அவர் உன்னை கைவிட மாட்டார். உன்னை விசேஷித்தமாக வச்சிரு, உன்னை விசேஷித்தமாக வைத்திரு. நீ ஒரு விசேஷித்தமான ஒரு பாத்திரம். நான் உன் கூட இருக்கிறேன். தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். மனிதர்கள் எங்கள் மேல் ஏறி போக பண்ணினீர். ஆனால் செழிப்பான இடத்துல கர்த்தர் இந்த புதிய வருஷத்துல நாங்க போகும்பொழுது ஒரு செழிப்போடு கூட நாங்க போக போறோம். செழிப்போடு கூட போக போறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அல்லேலூயா தேவ சபைகளை மாற்றத்தை கர்த்தர் 25ஆம் ஆண்டு கர்த்தர் கொடுப்பேன் பூத்து குலுங்குங்கள் என்று வாக்கு பண்ணுகிறார், வாக்கு பண்ணுகிறார், வாக்கு பண்ணுகிறார், வாக்கு பண்ணுகிறார். இந்த மந்தை மேலே என் கண்கள் இருக்கும். இந்த மந்தையை நான் பெருக பண்ணுவேன். ரீ பா 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 ரீ பா 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 ரீ கா தா ரா லா பா கா தே ரே லே நீ தீ பா கா தா ரா லா பா கா தா ரா லே. 3 மடங்கு நான் ஆசீர்வாதத்தை தருவேன். 3 மடங்கு நான் ஆசீர்வாதத்தை தருவேன். இந்த கூட்டத்தை போல 3 மடங்கு கூட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். நீ எழும்பு சீயோனே, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். புறப்பட்டு போ, புறப்பட்டு போ, புறப்பட்டு போ, புறப்பட்டு போ. அவன் தேடினான் என்ற அர்த்தத்துக்கு அவன் புறப்பட்டு வந்தான், தன்னை தாழ்த்தினான். கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை செய்தார். நம்மை கூட தாழ்த்துவோமா? மனதளவிலே தாழ்த்துவோமா? மனதளவிலே கர்த்தரை தேடுவோமா? ஆண்டவரே செய்யுங்கப்பா, ஆண்டவரே நீங்க செய்ய போறதுக்காக நன்றி சொல்றேன்ப்பா. மகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகளை கொண்டு இன்றைக்கு எங்களோடு கூட பேசுனீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய கணவரை குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். இங்க வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே சபைக்கு வர முடியாம இருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம வேண்டுதல் செய்கிறோம். சத்ரு அவங்களை பிரேக் பண்ணியிருக்கிறோம்ப்பா. அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அதை நாங்கள் உண்டாக்கிறோம். கணவனும் மனைவியும் பிள்ளைகளுமாக சபையை நோக்கி வரட்டும்.
இன்னைக்கு ஆண்டவரே அடுத்த வாரத்துல நாங்க பார்க்கணும்ப்பா, அடுத்த வாரத்துல பார்க்கணும்ப்பா, அற்புதத்தை செஞ்சிருங்கப்பா ஆண்டவரே. அந்த மத்திய 6:12 படி ஆண்டவரே, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்ததை போல எங்கள் கடன்களை எல்லாம் கர்த்தர் மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் கடன்களை எல்லாம் கர்த்தர் மன்னிங்க ஆண்டவரே. அது உம்மால முடியும் ஆண்டவரே, அது உம்மால முடியும் ஆண்டவரே, அது உம்மால முடியும் ஆண்டவரே, அது உம்மால முடியும் ஆண்டவரே. எங்கள் ஜீவன் போகும் பொழுது, இந்த உலகத்தை விட்டு நாங்கள் உம்மிடத்திலிருந்து வரும் பொழுது, எங்க பேருல யாருக்கும் கடனாளிகள் நாங்கள் நின்று விட்டு நாங்க வரக்கூடாது ஆண்டவரே, வரக்கூடாது ஆண்டவரே, வரக்கூடாது ஆண்டவரே, வரக்கூடாது ஆண்டவரே, வரக்கூடாது ஆண்டவரே. இந்த பூமியிலே எல்லா கடன்களையும் அடைப்பதற்கு யாரிடத்தெல்லாம் நாங்கள் வாங்கினோமோ அவரிடத்தெல்லாம் திரும்பி கொடுப்பதற்கு கர்த்தர் ஒரு பலனை கொடுப்பீராக, கர்த்தர் ஒரு பலனை கொடுப்பீராக. கர்த்தர் காரியங்களை வாய்க்கப்படுகிறாங்கப்பா. வானம் வானம் திறக்கப்படட்டும். உபாகமம் 28:12 படி நடக்கட்டும் அற்புதம். நீங்க செய்ய போறதுக்காக நன்றி. உடைய பிள்ளைகள் குடும்பங்களை செழிக்க செய்யுங்க. பிரிந்திருக்கிற கணவன் மனைவிகளை இணைக்கிறார். சிதறடிக்கிற சத்துரு விலகி போகட்டாண்டவரே. அப்பா அப்பா மனமிறங்கிடுங்க, மனமிறங்கிடுங்கப்பா. உணர்வில்லாத கணவர்களுக்கு உணர்வை தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே, தாங்க ஆண்டவரே. குடும்பத்துல சமாதானம் வேணும் ஆண்டவரே, குடும்பத்துல சமாதானம் வேணும் ஆண்டவரே. அப்பா மனமிறங்கி ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே தாழ்மையோடு கூட எங்க ஜெபத்தை எடுக்கிறோம்ப்பா. எங்க பிள்ளைங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் வருகிற வாரத்துல ஒரு நல்ல வேலைகளை கர்த்தர் உண்டாக்கி தருகிறார். நல்ல நல்ல கம்பெனில எங்க பிள்ளைங்க வேலைக்கு போட்டு ஆண்டவரே குறைந்தபட்ச அதிகபட்சமான ஒரு சம்பளத்துக்குள்ள வரணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம்ப்பா, இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம்ப்பா. எங்களை நாங்கள் இப்ப ஜபத்துல சொல்லி இருக்கிறோம், அற்புதம் நடத்திடுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே என் முழுவதுமே என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் நம் அனைவருக்கும் பூமி முழுவதில் இருக்கிற பரிசுத்தவான்களும் இதனால தேவ வார்த்தை பகிர்ந்து கொடுத்த அன்பு மகளும் குடும்பத்தோடும் இன்று மீண்டும் சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார் என்பது. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவார்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.